என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து நமது யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் அவருடைய இல்லங்களிலும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். எப்போதுமே சந்தோஷமான மகிழ்ச்சியோடு உங்கள் வாழ்க்கை ஆரம்பமாகட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு வருஷமும் சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வருது. இந்த மகா சிவராத்திரியை நாம் எல்லாரும் கொண்டாடுறோம். எந்த ஊரில் இருந்தாலும் அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுறாங்க. அதை இப்போ மக்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. சிவராத்திரினா என்ன? அதனுடைய நோக்கம் என்ன? ஏன் இந்த சிவராத்திரி விரதத்தை நாம் கடைபிடிக்கணும்? இதில் என்ன விஷயம் இருக்குது? இப்போது அதிகாலை நேரத்தில் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போட்டால் ரொம்ப நல்லது. நாம் நினச்சதெல்லாம் நடக்கும். இறைவன் நமக்கு வேண்டியதை அள்ளி கொடுத்துருவார். இந்த பிரபஞ்சத்தில் நம்ம என்ன கேட்குறோமோ அது கிடைக்கும். பிரபஞ்சம் கீழ் நோக்கி வரும் அமைதியான நேரத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அது எல்லாரும் ஒரு பரவலான விஷயம். இந்த விஷயம் அந்த சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் அதிகமாக இருக்கான். அந்த சிவராத்திரி அன்றைய நாள் முழுவதும், அன்றைய இரவு முழுவதும் அந்த பிரபஞ்ச சக்தி நாம் எதை நோக்கி வேண்டுகிறோம், எதற்காக தவம் செய்கிறோம், என்ன வேண்டுமென கேட்கிறோம், அதுவெல்லாம் அப்படியே கிடைக்கும் என்கிறார்கள். இறை சக்தியும் பிரபஞ்ச சக்தியும் அதிகமாக வெளிப்படுகிறது. அதுதான் சிவராத்திரி சொல்கிறாங்க. அதனால தான் அதில் அளவுக்கு அதிகமாக எல்லா ஊர்லேருந்தும் மக்கள் கடவுள் வழிபாட்டுக்காக அவங்கவுங்க குலதெய்வம் கோயிலுக்கு, அவர்கள் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தினுடைய கோயிலுக்கு அங்கே போயிடுறாங்க. இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த சிவராத்திரியில் நாம் நிறைய விஷயத்தை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு. இரவு முழுவதும் நம்ம இந்த சிவராத்திரியை வழிபாடு செய்கிறதுல அவ்வளோ விஷயங்கள் நமக்கு காத்துட்ருக்கு. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, சிவராத்திரி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம எப்பவுமே விளக்கேற்றுறோம்ல, அது மாதிரி 4 மணிக்கே விளக்கேற்றி சிவபெருமானை பற்றிய மந்திரங்கள் சொல்லி, அல்லது ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தையாவது சொல்லி, அல்லது அதற்குரிய பாடல்களை வீட்டில் ஒலிக்க விட்டு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா மிக பிரபலமான ஒரு சக்தி நமக்கு கிடைச்சிடும். அடுத்தபடியாக நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, அன்றைய தினம் விரதம் இருப்பது நல்லது. நீங்கள் மற்ற நாள் நீங்கள் எப்படினாலும் இருந்துருப்போங்க. சரி, எல்லாருமே விரதம் இருக்கணுமா அப்படின்னு இல்லை. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் விரதமாக இருக்கலாம். மற்றவர்கள் எளிமையான உணவுகள் எடுத்துக்கலாம். பால் பழம் சாப்பிட, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அப்படி உடம்பு முடியாதவங்க, வயதானவர்கள்லாம் கட்டாயமாக விரதமாக இருக்கணும் இல்லை. அசைவம் சாப்பிடாமல் இருக்கணும். எளிமையான உணவுகளை சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப சிறப்பு. சரி, இந்த எளிமையான உணவுகளை சாப்பிட்டு சிவபெருமானை வழிபாடு செய்கிற போது நீங்கள் எப்போவுமே சொல்லுங்கள், வயிறு நிறைய சாப்பிட்டா உடம்பு மந்தமாயிரும், மந்த புத்தி வந்துடும். பசியோடு இருந்தால் தான் தூக்கம் வராது இல்லையா? அப்போது பசியோடு இருந்து அந்த சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்லுகிற போது, அந்த சிவனுடைய மந்திரம் மட்டுமே நம்மோடு ஒலிக்கிற போது நம் மனசும் செயல்பாடும் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. இப்போ இதற்கு ஒரு விளக்கத்தை கூட நம்ம சொல்லலாம். ஒரு அற்புதமான சில விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. ஒரே ஒரு விஷயம், இந்த சிவபெருமானுக்கான சிவனுடைய விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக இந்த சிவராத்திரியினுடைய முக்கியமான நோக்கம் எங்கிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய, பெரியவர் சொல்லியிருக்கக்கூடிய, ஏற்கனவே நாம் கேட்டிருக்கக்கூடிய கதைகள் தான் அதெல்லாம். அப்படி பார்த்தோம்னா வாரணாசி அப்படிங்கிற அந்த காட்டு பகுதிகளில் ஒரு வேடன் வேட்டைக்கு போடுறது வழக்கம். அது உணவுக்காக. அப்போ உள்ளவர்களெல்லாம் உணவுக்காக வேட்டையாட போகிறது. தன்னுடைய குழந்தைகளுக்கு, மனைவி மக்களை காப்பாற்றுவதற்கு. இன்றைக்கி நம்ம எதுக்கோ சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, அன்றைக்கு உணவுக்காகத்தான் மக்கள் கஷ்டப்பட்டாங்க. நம்முடைய தாத்தா பாட்டிகள் கூட, நம்முடைய முன்னோர்கள் கூட உணவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க.
சாப்பாட்டுக்கு அந்த வருஷத்துக்கு நம்ம பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு நமக்கு உணவுக்கு இருந்தால் போதும். ஒரு குடிசையில் இருந்து வாழ்ந்தாங்க, எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அப்படி வாழக்கூடிய காலகட்டங்களில் வாரணாசி காட்டுப்பகுதிகளில் ஒரு வேடன் உணவுக்காக வேட்டையாட போகிறார். அன்று முழுவதும் எதுவுமே கிடைக்கல, ஒரு முயல் கூட கிடைக்கல. இரவாயிருச்சு, நைட்டாயிருச்சு, தேடி தேடி அலைஞ்சு காட்டுக்குள்ளே போய் திரும்ப வர முடியலை. இருட்டிருச்சு, நல்ல இருட்டு. சரி, நம்ம இப்போ இந்த இருட்டுக்குள்ளே போனோம்னா கரடி புலி சிங்கத்தில் மாட்டிடுவோம், ஏதாவது மிருகங்கள் நம்மளை வேட்டையாடி சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு பயத்தில் நடுங்கி மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொள்கிறார். ஏன்னா அந்த மிருகங்கிட்ட தப்பிக்கிறதுக்காக விடிஞ்ச ஒன்று நம்ம இறங்கி போயிடலாம். இப்போ இந்த நேரத்தில் மரத்தின் மேலே இருக்கும்போது நல்ல பசி, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, என்னமாவது கிடைக்கும்னு பார்த்தோம், கிடைக்கலையே, ஒன்றுமே உணவுக்கு கிடைக்கலையே. அப்போ பட்னியோடவே மரத்து மேலே ஏறி அந்த வேடன் அமர்ந்திருக்கிறான். பசியாகுது, தூக்கம் வருது, தூங்கிட்டா கீழே விழுந்துருவோம். அப்போ தூங்காமல் இருக்கணுமே அப்படின்றதுக்காகலாம் மேலிருந்து ஒவ்வொரு இலையாக பிச்சு பிச்சு கீழே போட்டுகிட்டே இருக்கார். கீழே சிவலிங்கம் இருக்கிறது. அன்று சிவராத்திரி. அதை பற்றியெல்லாம் அவருக்கு தெரியாது. அவர் இரவு முழுவதும் ஒரு வில்வ இலையை பிடுங்கி பிடுங்கி ஒரு இலையாக போட 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 அது சிவனுடைய லிங்கத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறது. அது இரவு முழுவதும் அதை செய்கிறார். ஏன்னா தூக்கம் இல்லாமல் இருக்கணும்ல, அசந்தா தூங்கிடுவோம்ல. அப்போ பசியோடு இருக்கிறார். அன்றைய நாள் முழுவதும் அவருக்கு உணவு இல்லை, தண்ணி இல்லை. அப்போ விரதம் அனுசரிக்கப்பட்ட ஒரு நிலையும் அவருக்கு ஏற்பட்டுருச்சு. அப்போ உணவு அருந்தலை. இரவு முழுவதும் சிவனுக்கு அர்ச்சனை செய்தது போல அது வில்வ இலையால் அர்ச்சனை செய்வது மிகப்பெரிய சிறப்பு, சிவனுக்கு பிடிக்கும். அவர் தெரிந்தோ தெரியாமலோ வில்வ மரத்திலேயே மேலே அமர்ந்திருக்கிறார். அப்போ வில்வ இலையை பறித்து போட்டுக்கிட்டே இருக்கார். அப்போ இரவு முழுவதும் சிவராத்திரிக்கு சிவனுக்கு அர்ச்சனை செய்த புண்ணியம் அவருக்கு கிடைச்சது. விடிய எஞ்சிருச்சு, லேசாக சூரியனுடைய வெளிச்சம் வரப்போகுது. அப்போது இறங்கி போயிடலான்னு வரும்போது தான் சிவபெருமானும் பார்வதியும் காட்சி அளிக்கிறாங்க. பக்தா, உன்னை நாங்கள் மெச்சினோம். தெரிந்தோ தெரியாமலோ நீ விடிய விடிய இந்த லிங்கத்திற்கு பூஜை செய்ததால் உனக்கும் உன்னுடைய குடும்ப வாரிசுகளுக்கும் முக்தி தருகிறோம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு எல்லா பாவங்களிலிருந்து விமோசனத்தை கொடுத்து செல்கிறார் சிவபெருமான். இந்த சிவனுடைய அந்த சிவன் பக்திக்கு, அர்ச்சனைக்கு, ஆராதனைக்கு மயங்கக்கூடியவர். அதனால தான் கோவில்களில் போய் நம்ம அபிஷேகம் பண்ணணும், அலங்காரம் பண்ணணும்னு சொல்கிறோம். பக்தனுடைய விஷயத்தை மிகப்பெரிய சோதனையோடு கண்காணிக்கக்கூடிய தன்மையில் உள்ளவர் சிவபெருமான். அன்றைய நாள் அவருக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்தது என்று கூட சொல்லப்படுகிறது ஒரு சில விஷயங்கள். அது மட்டுமல்ல, திருத்தொண்ட நாயனார் அப்படின்னு சொல்லுவோம். இவர் பல்லவர் மன்னவருடைய படையில் தளபதியாக இருந்தவர். அவர் அந்த படை தளபதியாக இருந்ததை விட சிவன் அடியார்களுக்கு உணவு கொடுப்பதில் ரொம்ப சிறப்பாக இருந்தார். பார்த்து பார்த்து தேடி தேடி அவர்களுக்கு உணவு கொடுப்பார். அப்போ அன்னைக்கு அவர் ஒரு சிவத்தொண்டரை கூட்டிகிட்டு வீட்டில் சாப்பாடு எடுக்க வர்றார். அப்போ அந்த சிவத்தொண்டர் யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். அவருக்கு என்ன கேட்குறத செஞ்சிருவார், மனம் கோணாமல். அப்போ அந்த சிவபெருமானை அழைச்சிட்டு அந்த சிவத்தொண்டரை அமர வைத்து அவருக்கு உணவளிக்கணும்னு கேட்கும்போது உங்களுக்கு என்ன சமைக்கணும்னு கேட்டால் அவர் சொல்கிறார், ஒரு வீட்டில் ஒரு பையனாக தான் இருக்கணும், அந்த பையனை சமைச்சு எனக்கு உணவாக கொடு. எவ்வளோ பெரிய கடுமையான விஷயம் பாருங்க. யார் செய்வாத? மனதை இறுக்கி கொண்டு தன்னுடைய பாதை ஒன்று தான், சிவ தொண்டர்களுக்கு, சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்வதுதான் என்னுடைய கடமை. அந்த தவறை செய்தார்கள். சாப்பிட அமர்ந்திருக்காங்க. நீயும் உன் மனைவி அமருங்கள், உன் மகனை கூப்பிடு அப்படிங்கிறார். கணவனும் மனைவியும் எதையும் சலிக்காது போல காட்டிக்கொள்ளாமல் இருக்கிறார். அவன் வெளியில் போயிட்டான், சாமி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி
இந்த திருத்தொண்ட நாயனார் சொல்கிறார், இல்லை உன் மகனையும் கூப்பிடு. அப்போது மனைவியை விட்டு தெருவில் போய் நின்று உன்னுடைய மகனுடைய பெயரை சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தான் சொல்கிறாங்க, வாசலில் போய் நின்று மகனுடைய பெயர் சீராளன். சீராளா இங்கு வா, உன்னை சாமி அழைக்கிறார் அப்படின்னாங்க. அவன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்ற மாதிரி அந்த பையன் அங்கேருந்து கொடுத்து ஓடி வரும். எப்படி இருக்கும்? தாயை கட்டி அணைத்து கொள்கிறான். அப்படியே ஆச்சரியத்தில் இந்த கணவன் மனைவி உறைந்து போகிறாங்க. சிவனுடைய செயல் எப்படிப்பட்டது? அப்படி வரலாறு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். உறைந்து போகிறாங்க. இங்கே பார்த்தா சிவன் காட்சி தருகிறார். மகனே, நீ சிவ தொண்டர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு மிகப்பெரியது. இன்னும் உன்னை சோதிக்கவே வந்தோம். இதைவிட ஒரு பெரும் தொண்டு செய்ய இவ்வுலகில் ஆள் இல்லை என்று கட்டி அணைத்து கொண்ட சிவபெருமான் அவர்களுக்கு முக்தியும் மோட்சமும் அளித்து அவர்கள் எல்லா பிரச்சனையும் அவர்கள் விடுதலை பெற செய்தார். இப்படி சிவனுடைய லீலைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அப்படி லீலைகளை சொல்லலாம். இப்போ இந்த அளவிற்கு யாராவது ஒரு சிவ தொண்டருக்கு, சிவனடியாருக்கு அந்த சிவராத்திரி அன்று உணவு கொடுப்பது சிறப்பு. கடைசியாக நீங்கள் எல்லாருமே எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய அவங்க சொந்த குலதெய்வம் கோயிலுக்கு போவீங்க, எனக்கு தெரியும். நானும் எங்களுடைய குலதெய்வத்துக்கு போகிறேன். போங்க, குலதெய்வத்தை கும்பிடுங்கள். சிவன் கோவிலுக்கும் போங்க, சிவனையும் தரிசனம் செய்யுங்கள். சிவனடியார்களுக்கு உணவு கொடுங்க, அது ரொம்ப சிறப்பு. வில்வேலை அர்ச்சனை என்பது சிவனுக்கு மிகப்பெரிய சிறப்பு. அது போக சிவராத்திரி அன்று முழுவதும் முழித்திருப்பது நல்லதும் பாங்க நம்ம பெரியவங்க, அப்படிதானே? அது ஆண்டு முழுவதும் நாம் வணங்கிய அத்தனை பலனையும் கொடுத்துறோம். அன்றைய தினம் விழித்திருப்பது. அப்போ நிறைய சினிமா தேட்டர்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விடிய விடிய படம் போடுவாங்க. தேட்டர் ஓடிட்டே இருக்கும், முடிச்சுட்டே இருக்கணுங்கிறக்காக. நம்மளால் முடிஞ்சா பிள்ளை குட்டிகளோடு உட்காந்து வீட்டிலேயே சிவனுடைய பாடல்களை, சிவனுடைய கதைகளை பேசிக்கிட்டே பொழுது போக்கலாம். இப்போ பெரும்பாலும் 12 மணி ஆகிரும். அதுக்கப்புறம் 3-4 மணி நேரம் தானே ஓடிடும். இதுவும் மிகப்பெரியது. சரி, இந்த சிவராத்திரி முடிந்த பிறகு மறுநாள் விரதத்தை நீங்கள் முடிக்கணும் இல்லையா? அப்போதும் நீங்கள் என்ன செய்யணும்னா, யாருக்காவது தன்னால் முடிந்த உணவை தானம் கொடுக்கணும். அடுத்து பசுமாற்றுக்கு வாழைப்பழம் முடிஞ்ச அகத்திக்கீரை கொடுக்கலாம், இல்லைன்னா கூட வாழைப்பழம் பச்சரிசி வெல்லம் கலந்து கொடுத்துட்டு இந்த விரதத்தை முடிக்கலாம். ரொம்ப எளிமையானது, இனிமையானது, நம் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடியது, பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வது. ஏன், நம்முடைய செயல்பாடு, திட்டம், பொருளாதாரம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியடைய வரக்கூடிய சிவராத்திரி அன்று கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் கடைப்பிடிங்க. குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. ஏன்னா எல்லாருமே இந்த சிவராத்திரி அன்னைக்கு எங்கிருந்தாலும் குலதெய்வம் கோயிலுக்கு வந்துடுறாங்க. அதனால் என்னுடைய குலதெய்வம் காளி கருப்பையா கண்ணாயிரமூர்த்தி ஐயனார், அவருடைய அருளும் உங்கள் அனைவருடைய குலதெய்வத்தினுடைய அருளையும் நினைத்துக் கொள்ளுங்கள். அனைவருடைய அருளும் உங்களுக்கும் எனக்கும், ஏன் என் குடும்பத்திற்கும் உங்கள் குடும்பத்திற்கும், ஏன் இந்த உலகத்திற்கே நல்லாசி வழங்கட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் சிவபெருமானுடைய அருளும், பார்வதி தேவனுடைய அருளும், ஏன் மும்மூர்த்திகளினுடைய அருளும், ஏன் இந்த உலகில் இருக்கக்கூடிய அத்தனை பிரபஞ்சத்தினுடைய ஆசீர்வாதங்களும் உங்கள் குலதெய்வம், என்னுடைய குலதெய்வம் எல்லோருக்கும் ஆசி வழங்கட்டும். இந்த உலகம் அமைதியாக இருக்க, உலக மக்கள் அமைதியாக இருக்க, ஏன் எல்லா சர்வ உயிரினங்களும் மகிழ்ச்சியாக வாழ இந்த பிரபஞ்சமும் இந்த இறையர்களும் நம் அனைவருக்கும் வழிவகுக்கட்டும், நல்லாசி வழங்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.